சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே நம்மளுடைய துலா ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப திருத்தமாகவும் ரொம்ப நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அறக்குறை வேலை ஆபத்தானது அப்படின்னு ரொம்ப உணர்ந்தவங்க இந்த துலா ராசி அன்பர்கள். அறக்குறையாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் அது முழுமையாக திருப்திகரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒரு துணி துவைக்கிறதா இருக்கட்டும், ஒரு குப்பை இருக்கிற இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும், அழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த துலா ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் அல்லது துலா லக்கணத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இங்கே எப்பவுமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மண், தூசி, தண்ணீர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விரல் நுனியில் படுறத கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசியில் பிறந்த பெண்களும் கூட ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. நீதி நேர்மை தான் தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. அநியாயமான காரியங்கள் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா உடனே போய் அதை தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. எதிர்த்து போராடக்கூடியவங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயம் தப்புன்னு படுதோ அந்த இடத்துலையே அதே இடத்துலையே நியாயம் கேட்டு குரல் கொடுக்கக்கூடியவங்கன்னா இந்த துளாராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் கெட்ட பெயர் கிடைத்தாலும் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி பெண்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசியில் துலா லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. ரொம்ப ராசி கன்னியா ராசிக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான ராசி விருச்சிக ராசிக்கும் இடையில இந்த துலா ராசியில் பிறந்தவங்க வர்றதுனால குணத்திலையும் அமைதியிலையும் செயல்லையும் வேகமும் நிரம்பியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தது என்பதனால தன்னை சுற்றி உள்ள உலகம் ரொம்ப இன்பமயமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்களை வருகின்ற வாரத்தில் இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மனதில் கூட ஒரு விதமான குழப்பம், பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பிரச்சனைகள், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். நெருக்கமான நண்பர்கள் இந்த டைமு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதையும் மீறி உங்களுடைய மனது பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பத்திலேயே அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. இந்த டைமு நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சந்திர பகவானால் நிறைய சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. சூரிய பகவானால் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் இன்னல்களும் வந்தாலும் கூட சந்திர பகவானால் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த வாரத்தில் இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண பேச்சுவார்த்தையில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது உங்களுடைய சுற்று வட்டாரத்தின் மூலமாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம், இளம் தம்பதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைமு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்
வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்காத மாதிரி ஒரு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காதலர்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய பாதிப்பும் எதுவும் வராததற்கு ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கலாம், அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிடுங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்க. அதெல்லாம் ரொம்ப அமோகமாக வரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும். குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி கடுமையாக போராடினீங்க, முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் கூட ஒரு கணிசமான லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிர பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பிரிந்து போன உறவுகள்லாம் ஒட்டி வருவாங்க, வந்து அப்படி நட்பு பாராட்டுவாங்க. அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனதில், தொழிலில், வியாபாரத்துலலாம் சின்ன சின்ன இன்னல்களை நீங்கள் சந்தித்தாலும் உறவுகள் உங்களை நெருங்கி வர்றதுனால கொஞ்சம் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரத்துலலாம் பார்த்தீங்க, வியாபாரத்தில், விவசாயத்தில் நல்ல ஒரு அக்கறை காட்டுவீங்க. அதில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தோப்பு குத்தகை எடுக்கிறது, அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொறுமையும் நிதானமும் இந்த வாரத்தில் இருந்தது அப்படின்னா குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், நிர்வாக பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரி செய்வீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த டைமு ரொம்ப கோவப்படுற மாதிரியோ, பிரச்சனை உடனுக்குடனே சரியாகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கேது பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வரவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை தாண்டி அது திணறடிக்கும். நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கடன் பிரச்சனை அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, கடன் வாங்கலாமா, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பமும் மனப்பதட்டமும் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. துலா ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. வியாபாரத்தை, தொழிலில், நிதி நிலைமையில் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் ராகு பகவானால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும். நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு உயரும். கடுமையாக முயற்சி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமையும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட வேண்டாம். தடிமனான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாதீங்க. இழுபறியாக இருக்கிற ஒரு வேலையை இந்த டைமு எடுத்து செய்வீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்துடனும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரத்துலேயும் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் புதிதாக கிடைக்கும். வங்கியில் கூட நீங்கள் கேட்டிருந்த கடன்லாம் இந்த டைமு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஒரு அளவுக்கு சரியாகும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கையை தொடர்ந்து
வாரந்தோறும் போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். துர்க்கை அம்மன் பக்கத்தில் ஏதாவது ஆலயம் இருந்தது அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் போய் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.